இந்த வீடியோவில் கேப்லாரிட்டி பற்றி பார்க்கலாம். It is defined as a phenomenon or rise or fall of a liquid surface in a small glass tube when it held vertically in a liquid. அதாவது இந்த மாதிரி ஒரு பீக்கரில் ஒரு லிக்யூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் டியூப் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஸ்மால் டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் டியூப் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ஓப்பனிங்கில் இருக்குது. பீக்கரில் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த வாட்டரில் கிளாஸ் டியூப்பை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக மூழ்கிற மாதிரி வைக்க போகிறேன். அப்படி வைக்கும்போது வாட்டர் அந்த டியூப்பில் ரைஸ் ஆகும். ஸோ வாட்டராக இருந்துச்சுன்னா ரைஸ் ஆகும். சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட லிக்விட் மெர்க்குரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ். இந்த ஃப்ரீ சர்ஃபேஸை விட கீழே ஃபால் ஆகும். ஸோ அந்த ஹைட்டு குறைஞ்சிரும். இந்த கிளாஸ் டியூப்பில் ஹைட் குறைஞ்சிரும். ஸோ இதுதான் கேப்லாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போது இந்த கிளாஸ் டியூப்பில் எவ்வளவு லிக்விட் ரைஸ் ஆகுது இல்லை ஃபால் ஆகுது அப்படிங்கிறது ஹெச். இந்த ஆக்ஷன் சர்ஃபேஸ் டென்ஷனால் உருவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் மேலே ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்க் ஷேப்பில் அதோட சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஏரும் வாட்டரும் கனெக்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிள் க்ரியேட் பண்ணும். கிளாஸ் டியூபோட ஒரு ஆங்கிள் க்ரியேட் பண்ணும். அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. ஸோ இப்போது த ரைஸ் ஆஃப் லிக்விட் சர்ஃபேஸ் இஸ் நோன் எஸ் கேப்லாரிட்டி ரைஸ். ஸோ இந்த கிளாஸ் டியூப்பில் லிக்விட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேபிலாரிட்டி ரைஸ். அதே மாதிரி ஃபால் ஆஃப் லிக்விட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் கேப்லாரிட்டி ஃபால். ஸோ அந்த கிளாஸ் டியூப்பில் ஹைட் கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேப்லாரிட்டி ஃபால். இல்லை அப்படின்னா கேப்லாரிட்டி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேப்லாரிட்டியை எப்படி குறிப்பாங்க, அந்த ஹைட்டை எப்படி குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டரில் குறிச்சிக்கலாம். ஸோ இந்த கேப்லாரிட்டி பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்யூட், டயாமீட்டர் ஆஃப் த கிளாஸ் டியூப் ஆஸ் வெல் அஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்யூட். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படிங்கிறது ஸ்மால் டபிள்யூ, டயாமீட்டர் ஆஃப் த கிளாஸ் டியூப் அப்படிங்கிறது ஸ்மால் டி, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்யூட் அப்படிங்கிறது சிக்மா. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கேப்லாரிட்டி ரைஸ் ஆர் ஃபால் இருக்கும். அதாவது ஹைட் இந்த மூணு பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேப்லாரிட்டி ரைஸ் கேப்லாரிட்டி ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் கேப்லாரிட்டி ரைஸ். ஸோ இப்போ கேப்லாரிட்டி ரைஸ் அப்படிங்கிறது ஒரு பீக்கரில் நம்ம வாட்டர் எடுத்துருக்கிறோம். ரெண்டு பக்கம் ஓப்பனிங்கில் இருக்கிற ஒரு கிளாஸ் டியூப் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் டி இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் டியூப்பை இந்த வாட்டர் மேலே நம்ம மூழ்கிற மாதிரி வைக்கிறோம், அதாவது இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஏன்னா இது வாட்டர் கிளாஸ் டியூப்பில் ரைஸ் ஆகுது. அதுக்கு பேர் கேப்லாரிட்டி ரைஸு. ஸோ எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது ஹெச். ஸோ சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்யூட். ஸோ இப்போது இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்திங்கன்னா கேப்லாரிட்டி டியூபோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இப்போது கேப்லாரிட்டி ரைஸுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் டியூப் டயாமீட்டர் டி இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லிக்யூடில் இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்குது. லிக்யூட் இந்த இடத்துல வாட்டரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ வாட்டராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கேப்லாரிட்டி ரைஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் டியூப் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஓப்பனிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்யூட் இன் கிளாஸ் டியூப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் ஆஃப் த லிக்யூட் ஆஃப் ஹைட் ஹெச். ஸோ கேப்லாரிட்டி ரைஸ் மூலமாக குறிப்பிட்ட ஹைட் இந்த கிளாஸ் டியூப்பில் இருக்குது. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா ஹெச் மீட்டரில், தட் இஸ் ஹெச் எம்எம் ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த ஹைட்னால் ஒரு வெயிட் வாட்டருக்கு இருக்கும். ஸோ வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டபிள்யூ டிவைடிங் பை கேபிட்டல் வி. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் டபிள்யூ அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, கேபிட்டல் டபிள்யூங்கிறது வெயிட் ஆஃப் த லிக்யூடு, வி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த லிக்யூட். ஸோ இப்போது ஸ்மால் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ரோஜி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் டபிள்யூ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கேபிட்டல் டபிள்யூ வெயிட் ஆஃப் த லிக்யூடை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கேபிட்டல் டபிள்யூ ஈக்குவல் டு ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு வி. ஸோ ஸ்மால் டபிள்யூக்கு பதிலாக ரோஜி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ரோஜி ஸ்மால் டபிள்யூக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் டபிள்யூ ஈக்குவல் டு ரோஜி இன்ட்டு கேபிட்டல் வி. ஸோ இப்போது வெயிட் ஆஃப் த லிக்யூட் கிளாஸ் டியூப்பில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ரோஜி இன்ட்டு வால்யூம் அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு
ஹெச். ஸோ ஏரியா அப்படிங்கிறது π/4 d ஸ்கொயர். ஸோ ஏரியா அப்படிங்கிறது கிளாஸ் டியூபோட ஏரியா. ஸோ π/4 d ஸ்கொயர். ஹைட் அப்படிங்கிறது ஹெச். ஸோ வால்யூம் பதிலாக π/4 d ஸ்கொயர் ஹெச் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கேபிட்டல் W ஈக்குவல் டு ρg இன்ட்டு π/4 d ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டென்சைல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்வர்டு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போது இந்த ஏரியா மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக நான் இந்த மாதிரி டிராயிங் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். டென்சைல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா தீட்டா ஆங்கிளில் கிளாஸ் டியூபோர்டில் இருக்குது. ஸோ இப்போது சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, இப்போ காஸ் தீட்டா எடுக்கலாம். ஸோ காஸ் தீட்டா அப்படிங்கிறது எஃப் டிவைடிங் பை எஃப்டி, கரெக்டாக. ஸோ அட்ஜசன்ட் சைடு டிவைடிங் பை எஃப்டி. ஸோ இப்போது எஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப்டி இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சிக்மா இன்ட்டு, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா. ஏரியா அப்படிங்கிறது இந்த இடத்துல சர்க்கம்ஃபிரன்ஸ் ஆஃப் கிளாஸ் டியூப். ஸோ சிக்மா இன்ட்டு சர்க்கம்ஃபிரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பை இன்ட்டு டி காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல W இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஸோ இப்போ ஈக்விலிபிரியம் கண்டிஷன். ஸோ ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்படிங்கிறது அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். டென்சைல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ டபிள்யூயும் எஃப்டியும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 படி பார்த்தீங்கன்னா ρg இன்ட்டு π/4 d ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சிக்மா இன்ட்டு πd இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா இந்த 4 வந்து நான் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ ρg இன்ட்டு πd ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4 சிக்மா πd இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஹைட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ கேப்லாரிட்டி ரைஸில் லிக்விட் வந்து எவ்வளோ தூரம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஹெச் வில் பி ஈக்குவல் டு 4 சிக்மா πd காஸ் தீட்டா டிவைடிங் பை ρg இன்ட்டு பை இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ பை கேன்சல் ஆகிரும், ஒரு டி கேன்சல் ஆகும். ஸோ ஹெச் வில் பி ஈக்குவல் டு 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடிங் பை ρg டி. இதான் வந்து கேப்லாரிட்டி எஃபெக்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா. அதாவது கேப்லாரிட்டி ரைஸ் ஆகும்போது எவ்வளோ ஹைட் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் வாட்டருக்கு தீட்டா வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ வாட்டருக்கு ஹைட் பார்த்திங்கன்னா 4 சிக்மா டிவைடிங் பை ρg d அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் கேப்லாரிட்டி ஃபால். ஸோ கேப்லாரிட்டி ஃபால் அப்படிங்கிறது மெர்க்குரியில் நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம கிளாஸ் டியூப் வந்து மெர்க்குரியில் டிப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். கேப்லாரிட்டி ஃபால் வந்து நடக்கும். ஸோ கேப்லாரிட்டி ஃபால் அப்படிங்கிறது கிளாஸ் டியூப்பில் ஃப்ரீ சர்ஃபேஸ்க்கு கீழே உங்களுக்கு என்ன இருக்கணும், ஹைட் வந்து குறையணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கேப்லாரிட்டி டிப்ரெஷன் ஆர் கேப்லாரிட்டி ஃபால். ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் கேப்லாரிட்டி ஃபால், டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த டியூப், பி அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆஃப் த லிக்யூட். ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பி அப்படிங்கிறது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதாவது ஹெச் அப்படிங்கிறது ஃப்ரீ சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து இருக்குது. அதனால் இந்த ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ρgh அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்டி ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு πd காஸ் தீட்டா. ஸோ இது வந்து வெர்டிகலாக ஆக்ட் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு ஹைட், P இஸ் ஈக்குவல் டு ρgh. ஸோ இப்போது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஸோ பிக்கு பதிலாக ρgh நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக π/4 d ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போது கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ρgh இன்ட்டு π/4 d ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன், இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம டென்சைல் ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இது வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ். டி அப்படிங்கிறது சிக்மா இன்ட்டு πd காஸ் தீட்டா, எஃப் அப்படிங்கிறது ρgh இன்ட்டு π/4 d ஸ்கொயர். ஸோ இந்த 4 வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ 4 சிக்மா πd காஸ் தீட்டா ஈக்குவல் டு ρgh இன்ட்டு π இன்ட்டு d ஸ்கொயர்னு வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹெச் வேணும். ஸோ ஹெச் ரைட் சைடு இருக்குது. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 4 சிக்மா πd காஸ் தீட்டா டிவைடிங் பை ρg π d ஸ்கொயர். ஸோ இப்போது பை கேன்சல் ஆயிரும், டி
கேன்சல் ஆயிரும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 4 சிக்மா காஸ் தீட்டா பை ரோ ஜிடி. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடிங் பை ரோ ஜிடி அப்படிங்கிறது கேபிலாரிட்டி ஃபாலுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ மெர்க்குரிக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 128 டிகிரி இருக்கும். ஸோ அப்போது ஹெச் ஈக்குவல் டு 4 சிக்மா காஸ் 128 டிகிரி டிவைடிங் பை ரோ ஜிடி. ஸோ இப்போ 4 சிக்மா காஸ் தீட்டா தட் இஸ் காஸ் 128 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 0.616 கிடைக்கும். ஸோ டிவைடிங் பை ரோ ஜிடி இருக்கும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 0.616 பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2.464 சிக்மா டிவைடிங் பை ரோ ஜிடி அப்படின்னு வரும். அதாவது ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக்கு மைனஸ் ஆஃப் 2.5 சிக்மா டிவைடிங் பை ரோ ஜிடி. ஸோ இந்த மைனஸ் சைன் இண்டிகேட் பண்ணுறது கேபிலாரிட்டி ஃபால்.